பார்த்தா யாரும் பார்க்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் நண்பன் வணக்கம் எல்லாருக்கும். ஐபிஎல் இனியோட ஆரம்பிக்குது. யாரெல்லாம் மேட்ச் பாத்தீங்க? ஃபர்ஸ்ட் கை தூக்குங்க. ஓ வீடியோ ஆன் பண்ணியா? ரெண்டு வர. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் எதுல இருந்து போலாம்? ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி டாஸ்ல இருந்து போமா? அதுக்கு முன்னாடி வந்து obviously நான் ஒரு கேகேஆர் ஃபேன். இதுல ஆர்சிபி ஃபேன் வந்துட்டு லாலான்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர்தான் வந்து விராட் கோலி. சரி, அப்ப டாஸ் யார் ஜெயிச்சா? நீங்க தானே ஜெயிச்சீங்க டாஸ்? அதுக்கு முன்னாடி ரஜத் பட்டிதாரே இருக்காரு. டாஸ் வின் பண்ணி எதுக்கு பவுலிங் பேசுறீங்க? என்ன ப்ரோ பவுலிங் கேஸ் மாஸ்டர்ஸ் நீங்க எப்படி பேசுறீங்க? கேஸ் மாஸ்டர் கரெக்ட் தான். அந்த எல்கேஜி மீம் டெம்ப்ளேட் இருக்கும்ல, ஓ அப்ப நீங்க இவங்கள சப்போர்ட் பண்றீங்க. ஏய் ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே சொல்லி கோர்த்து விட்டுறேன். ஓகே சேசிங். மச்சான் எனக்கு டாஸ் சரி போட்டு நம்மளுக்கு பிச்சை பத்தி ஒன்றும் தெரியாது. அதை சேசிங் எடுத்துட்டானுங்க. ஆனா என்ன மேட்டர்னா புவனேஸ்வர் குமார் ஆடல. என்னது டீம்லயே எடுக்கல. 11 கோடி. எனக்கு நான் பார்க்கல ஏதாச்சும் இன்ஜூரியா இல்ல உனக்கு வந்து? ஆமா ஆக்சுவலி புவனேஸ்வர் குமார் இன்ஜூரி, அதனால ஃபர்ஸ்ட் 2-3 மேட்சஸ் டவுட் தான் சொல்லிட்டாங்க. அப்படியே புவனேஸ்வர் குமார் இதரா ஆர்சிபி. ஓகே அது மச்சான் கிரிக்கெட் என்ன தெரியல ஒரு பேட். சரி அதுக்கு முன்னாடி என்ன டீம் என்ன மேட்ச் சும்மா ஏதோ ஒரு ஃபேஸ் இருந்தா தம்ப்நெயில கிளிக் பண்ணி தைரியமா ஆன் பண்ணிட்டு கமெண்ட் சொல்லிட்டு இருக்கேன். நீ பேச மாட்டா, நான் உனக்கு கத்து தரேன் கிரிக்கெட். சரி ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா யாரு போட்டா? ஃபர்ஸ்ட் ஒரு இந்த இவன் தானே, அவன் பேர் என்ன மறந்து போச்சு, ஹேசல்வுட். நல்லா போட்டான். அப்புறம் வந்துட்டு குவிண்டன் டிகாக் வந்து அவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லடா. அவன் எந்த ஃபார்ம்லயும் இல்ல. போன வருஷம் பில் சால்ட் எடுத்து நாங்க அடிச்சிட்டு இருந்தோம். இந்த வருஷம் எங்களை அவனுக்கு பொருள் எடுத்து எங்களே போட்டாங்க. இவனுக்கு ஒரு ஷவுட் அவுட், சுயாஷ் சர்மாக்கு ஒரு ஷவுட் அவுட். சரி அவனும் ஒரு கேட்ச் விட்டு கேகேஆர் பிளேயர், ஃபார்மர் கேகேஆர் பிளேயர் ட்ரை பண்ணான். அடுத்த பாலே தாயிலே விட்டு கையில கொடுத்துட்டு போயிட்டான். நீ குடுக்குற சான்ஸ்ல நான் என்ன ஆடுறேன்னு சொல்லிட்டு ஆமா ஒரு 3 ஓவர் நல்லா போட்டானுங்க. அதுக்கப்புறம் பட்டிதார் வந்துட்டு இவனை மாத்திட்டான். போலர் பேர் மறந்துருச்சு. டயலுக்கு யாரு? ரஷீக். அவன் பேர் ரஷீக் தானே? மும்பை இந்தியன்ஸ் எக்ஸ் பிளேயரா? மும்பை இந்தியனா பஞ்சாபா டெல்லியா தெரியல, ஏதோ ஒரு அந்த ரஷீக் டர் வந்து போட்டான். வச்சு பொழந்துட்டானுங்க அவனை. மசா ரஹானே சிஎஸ்கே பிளேயர் வச்சு 1.5 கோடிக்கு எடுத்து கேப்டனும் ஆகி. அது எனக்கு கன்வின்சிங்கா இல்ல கேப்டன் ஆனது. ஒரு மேட்ச் அடிச்சுட்டான். ஆனா வேற யார போடலாம்னு நினைக்கிறீங்க? கேகேஆர் கேப்டனாவா? 23 கோடி எடுத்துருக்கானே, அவனதான் கொடுக்கணும். வெங்கடேஷ் ஐயர் தான் என்ன கேட்டா. அவன் இன்னைக்கே நல்லா இல்லடா, நல்லா ஆடி இருக்கலாம். அதுக்கு வர அவனை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டான். இந்த லவுடே கபால் குருணால் பாண்டியா வந்து அவனை இது பண்ணிட்டான். என்னது அன்செட்டில் பண்ணி விட்டான். நான் இது பார்த்தேன், என்னமோ சுனில் வந்து ஸ்டம்ப்ல பேட்டர் அடிச்சானே, அவுட் கொடுக்கலன்னு சொல்லிருக்காங்க. ஆமா அது பால் ஆக்சுவலி முடிஞ்சிருச்சுடா. பால் பின்னாடி வைடு போயிடுச்சு, அவன் புடிச்சிட்டான். அதுக்கப்புறமா அடிச்சான். சோ அதனால ஜெயிச்சாலும் அழுது. அதனால என்ன ஆச்சுன்னா ஒரு வைட் பால் போயிடுச்சுடா. சரியா, வைட் பால் போய் விக்கெட் கீப்பர் கலெக்ட் பண்ணிட்டான் பால. நரேன் வந்து பேட்டை வச்சு ஸ்டம்ப் இருக்கும் தெரியல கிரிக்கெட்ல, பேட்டை வச்சு பிரசன்ட் பண்ணி காட்றா ஸ்டம்ப்னா என்ன. ஆதி ஒரு ரைட் மீடியம் பேசறா, அவகிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஆமா ஆதி கம்பெனில இருந்து யாராச்சும் பாக்குறீங்கன்னா வந்து அதோ மேன் ஆஃப் தி மேட்ச் எல்லாம் வாங்கி டீம் வந்து இத வச்சு தெரிஞ்சுக்கங்க உங்க ஸ்டாண்டர்ட். அதான் வைடு பால் போயிடுச்சு. பின்னாடி ஸ்டம்ப் வச்சு பேட் வச்சு ஸ்டம்ப் அடிச்சுட்டான். பெயில் விழுந்துருச்சு கீழே. ஆனா பால் வந்து அவன் பிடிச்சி ஏற்கனவே டெட் பால் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டம்ப் விழுந்ததுனால இவனுங்க அப்பீல் பண்ணானுங்க. அப்பீல் லைட்டா பண்ணானுங்க. ஆனா அது சரி கடைசியில் அம்பையரும் சைடு வாய்ப்பு பால போடுறான்னு சொல்லி அது அந்த மாதிரி கணக்கு ஆயிடுச்சு. அதான் ஆக்சுவலி 3 ஓவருக்கு அப்புறம் நல்லா ஆடினானுங்க. ஒரு 3 ஓவர் கேகேஆர் நல்லா ஆடினானுங்க.
ரஹானே வந்து ஒரு சிங்கிள் கூட எடுக்கல தெரியுமா, ஒரு பவர் பிளேக்குள்ள எல்லாம் பவுண்டரியில் அடிச்சிட்டு இருந்தான் ஒரு 40 ரன் வரைக்கும். அப்புறமா கடைசியா சிங்கிள் எடுத்து ஐ திங்க் ஒரு 10 ஓவர் வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க. அதுக்கு காரணம் நரேனும் தானடா. நரேன் ரொட்டேட்டே பண்ணாம நின்னுட்டு. ஆமா ஆக்சுவலி நரேன் வந்து அதான் செகண்ட் ஓவர் ஏசுலோட் பால்லாம் செம்மையா மாறிட்டு இருந்தோம். இல்ல மச்சான், அது ஏன்னா இந்த வருஷம் ஒரு டாட் பாலுக்கு வந்து 18 மரம் நடுறாங்களாமே, அதனால வந்து இந்தியாவில நடுறாங்க, ஏதோ வெஸ்ட் இண்டீஸ்லயே நடுறாங்க. நீ டாட் பால் அடிதான் நடுவீங்க, இங்க விவசாயி வந்து சும்மாவே நடுவீங்க தெரியல. நாளைக்கு வருவாரு ஃபார்மர். சரி தலைய இன்னில இருந்து தலைய மில்க் பண்ண ஆரம்பிச்சு. சுனிதா வில்லியம்ஸ் வந்ததே தலைய பார்க்க. கிரவுண்ட்ல எத்தனை தலை இருக்கு? கிரவுண்ட்ல ஒரே தலை தான் இருக்கு. தலை நினைச்சிருந்தா பால் அனுப்பிச்சு விட்டுருவாரு ஸ்பேஸ்க்கு. ஆனா சரி ஓகே, இன்னைக்கு வந்து சரி டவுன் பிளே பண்ணுங்கடா தலையா கொஞ்சம். நாளைக்கு ஒரு சோர்ஸ் கேள்விப்பட்டு தோனி ஓப்பனிங் இறங்கினாருங்கவான்ட்டு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. போன வருஷம் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. 2-3 இயர்ஸ் அந்த ரூமர் வருது, ஆனா தெரியல. அதுக்கப்புறம் என்ன 10 ஓவர் நல்லா ஆனா நீங்க இவனுங்க கேட்க நான் கூட சரி வழக்கம் போல ஆப்ஷன் போட்டு அடிச்சிடலாம் போல. 200+ ரன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, ஸ்ட்ரைக் ரேட் வச்சு போட்டுட்டு இருந்தாங்க. ஆமா அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் எவனோ ஒரு நல்ல ஓவர் போட்டான், குருணால் பாண்டியா போட்டாங்க. இல்ல ரஷிக் தான் ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்தா, அதுக்கப்புறம் குருணால் பாண்டியா விக்கெட் ரஹானே எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரஷிக் நரேன் எடுத்தான், குருணால் பாண்டியா அடுத்து ரஹானே எடுத்துட்டான்னு நினைக்கிறேன், பேக் டு பேக் ஆல்மோஸ்ட். அப்புறம் வந்துட்டு வெங்கடேஷ் ஐயர் என்ன ஆச்சுன்னா, வெங்கடேஷ் ஐயர் வந்து ஹெல்மெட் போடாம ஆடிட்டு இருந்தான். ஸோ பாண்டியா என்ன பண்ணா, மண்டைக்கு மேல ஒரு பால் ஃபர்ஸ்ட் பால் போட்டான், மண்டையில் அடிக்கிற மாதிரி. அப்புறம் வெங்கடேஷ் ஐயர் இது ஆகி கொஞ்சம் அன்செட்டில் ஆகி ஹெல்மெட் கேட்டான். ஹெல்மெட் கேட்டு அடுத்த 2 பால்லையும் போல்ட் ஆயிட்டான். அதனால அவனுக்கு கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க இன்னைக்கு. ஸோ இது விட்டுறலாம் அவனை. அதனால மோஸ்ட்லி ஹெல்மெட்ல தானே ஆடுவான் இவங்க வீட்டுக்கு. மோஸ்ட்லி ஸ்பின்னர் அவங்க மென்டல் புண்டாடா குருணால் பாண்டியா நோத்தானா. எனக்கு இந்த சில பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கானுங்களே, உன் டீமை காட்டினா ஓகே, மத்தபடி அவனுங்களை பார்த்தாலே டென்ஷன் ஆகும். இந்த ஜடேஜா தெரியல, குருணால் பாண்டியா அவர் எங்க டீம் வந்துட்டாரு. சோ இப்போ நான் தான் ப்ரொடெக்ட் பண்றேன். அதான் திங்க் சிராஜுக்கு ஒரு அந்த டாக்ஸிக் ரீப்ளேஸ்மெண்டா கரெக்டா அவனை முடிச்சுக்கிட்டான் கோலி. குருணால் பாண்டியா முடிச்சுக்கிட்டு 2 பேரும் கையிலேயே பிடிக்க முடியாது. டாக்ஸிக்னா இல்ல ஆமா ஃபர்ஸ்ட் எபிசோட் எதுவும் சொல்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க வேற. ஓகே வந்துருவானுங்க. ரெஸ்பெக்ட் ஃபார் விராட் கோலி பட்டன். அந்த இது பாத்தீங்களா ஜீவா சொன்னீங்க, ஜீவாவோட இன்ஸ்டா, அத ஜீவா கிட்ட போயிட்டு ஆக்டர் ஜீவா இருக்காங்க. ஆமா கம்பேக் எப்ப கொடுத்தீங்க? அகதியான இருப்பான்னு நினைச்சிருந்தாரு அவரு. இல்ல அவன் நடிச்ச படத்துக்கு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கும்போது நீங்க யாரு டீம் ஃபேனுன்னு அவன் நார்மலா சிஎஸ்கே ஃபேனுன்னு சொல்லாம ஆர்சிபி ஃபேன் தாங்க சொல்ல முடியும், நான் சிஎஸ்கே ஃபேன் தாங்க அப்படின்ட்டான். உடனே அவனோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அவன் லாஸ்டா போட்டு இதுக்கு போயிட்டு அது கூட பரவாயில்ல. சாம்பியன்ஸ் ஆஃப் பிலிப்ஸ் அவன் கேட்ச் பிடிச்சதுமே பிலிப்ஸ் கம்பெனியோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போய் கமெண்ட் பண்ணிருந்தானுங்க. கேட்டு சொல்றானுங்க அவர்தான் சிஇஓ அப்படிங்கறானுங்க அந்த கம்பெனிக்கு. சரி விடு இன்னைக்கு எவ்வளவு ஆச்சா? 60யா 50யா 50 அடிச்சிட்டானே நீங்க. கோலிக்கும் அந்த ஈடன் கார்டன்ஸ்க்கும் இருக்க ரிலேஷன் ஐ திங்க். அதுக்கப்புறம் டெத்ல இவனுங்க அப்படியே ஸ்டோக் ஆயிட்டானுங்க. ஒரு விக்கெட் உள்ள ஐயர் அவுட் ஆனா, அப்புறம் ரசல் வந்து சுத்தி அவுட் ஆயிட்டான். அந்த கமலேஷன் ரசல் சொன்ன மாதிரி ஒரு 4 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டான்டா. 3வது 6 அடிச்சானடா. இல்லடா அடிச்சான்டா. அப்படியே ஞாபகம் இல்ல. ரகுவன்சி அடிச்சான். சரி ஐ திங்க் அது ஆதி சொல்றேன். ஒருத்தன் சுயேஷ் சர்மா தான் விக்கெட் எடுத்தாங்க போல்டு. 40 ரன் கொடுத்திருக்கான்டா அவன். ஆமா அவனை போல அடிச்சிட்டு இருந்தானுங்க. ஆனா கடைசியில ரசல் விக்கெட் எடுத்து மேட்ச் பண்றான். ஏன்னா ஐ திங்க் ரசல் ஆடி இருந்தா ஒரு 200 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ரிங்கு சிங்கும் ஆடுவான்னு நினைச்சேன். ரிங்கு சிங்கும் லைட்டா சோக் ஆயிட்டான் இன்னைக்கு. அதுவும் குருணால் பாண்டியா தான். குருணால் பாண்டியா ஆக்சுவலி நல்லா தான் போட்டான் இன்னைக்கு 3 விக்கெட். ஸ்கோர்னு பார்த்தா பிலோ பாரு. ரொம்ப பிலோ.
ஐ திங்க் 200 அடிச்சிருந்தா கூட அவங்க சேஸ் பண்ணிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 220 கிட்ட வந்திருந்தா மேபி ஒரு காம்படிட்டிவ் ஆச்சு இருந்திருக்கும். ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். 10 ஓவர்ஸ்லயே ஆல்மோஸ்ட் 110 அடிச்சிட்டானுங்க. கரெக்ட் 2 விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப மோசமாயிடுச்சு. செகண்ட் இன்னிங்ஸ் வந்துட்டு எனக்கு ஒரு ஹோப்பே இல்லை. எங்க பவுலிங் வேற இந்த வருஷம் கொஞ்சம் புண்ட மாதிரி தான் இருக்கு. ஸ்டார்க்கை தூக்கிட்டாங்க. அதுக்கு பதிலா யார் அந்த ஸ்பென்சர் ஜான்சன், அவன் தெரியல சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இல்லையா மேல ஒரு நம்பிக்கை இல்லை பெருசா. உங்க ஆள உள்ள வச்சிருக்கீங்க வேற உள்ள வேலையை பார்த்துட்டு. இதை கேட்டியா? பிராவோவே சொன்னா போல நான் கேகேஆர் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி தலை கிட்ட கேட்டுதான் ஜாயின் பண்ணேன்னு சொல்லியிருக்காரு. டிஃபரெண்டா இருக்குல்ல? எதுக்குடா? அதான் எனக்கும் புரியல. என்னடா இது புதுசா இருக்கு? ஒரு பாட்டு கூட பாடி இருப்பானே தமிழ்ல. பாட்டு பாடிருப்பாங்க. அது இல்ல தமிழ் படத்துலயே ஒரு பாட்டு பாடிருப்பாங்க. ஓ அப்படியா? கார்ல ஆடிக்கிட்டு இருப்பான். பாத்தியா சினிமா பையன் ஆதி அங்க அப்படியே வந்து இது பண்றான். ஆமா அந்த அவன் பேர் மறந்துட்டேனேடா. இம்பாக்ட் பிளேயர் இங்க வைபவ் வருவாரா வச்சு ஊச்சு விட்டாங்க. அவனை வந்து கோழியும் சால்ட் வச்சு அவனை செஞ்சு விட்டானுங்க. அங்கதான் என்ன ஒரு தப்புனா பவர் பிளேலயே நிறைய நான் கொண்டு வந்திருக்கணும். வருண் சக்கரவர்த்தி ஒவ்வொரு ஏன்னா யூஸ்வலா நிறைய போடுவான் ஒரு ஓவர் இதுல பவர் பிளேல. மேபி ஒன்னு நிறைய கொடுத்துருக்கலாம். ஆனா ஸ்டார்டிங் ஓவரே வந்து நரேந்திரனா சக்கரவர்த்தி தான் வருவாங்கன்னு நினைச்சேன். கோலி கண்டிப்பா கம்பீரா இருந்தாருன்னா அப்படிதான் பண்ணிருப்பாங்க. கம்பீரா இருந்தா ரெண்டு ஃபீல்டர் இப்படி உள்ள வச்சு போட்டுருப்பாங்க. ரஹானே வந்துட்டு கொஞ்சம் புது கேப்டன்ல கொஞ்சம் போக போக ஆயிடணும். ஆனா எனக்கு என்னமோ ஹோப் இல்லை இந்த. ஏன்னா இவனுங்க ஒரு வாட்டி கப் அடிச்சுட்டாலே ஒரு 10 வருஷம் இது பண்ணுவானுங்க. எனக்கு எவ்வளவு ஹோப் இல்ல. 12 14 கிட்ட தான் நினைச்சீங்க. அப்போ கம்பீர் இருந்தாரு. இப்போ அந்த கோல்டன் டேஸ் தான் இல்ல ப்ரோ. ஸ்ரேயஸ் ஐயரை ரீடைன் பண்ணிருக்கணும்னு தோணுச்சு. ஐயர் எனக்கு சரி எனக்கு ஓவர் ரேட்டட் தான் சொல்லுவான். அவனை 27 கோடி கொடுத்து போயிருக்காங்க. பஞ்சாப் ஜெயிக்க வச்சுட்டானா T20ல ஓவர் ரேட்டட் தான் அவன். T20ல ஓடிஐனா நான் ஒத்துப்பேன். வந்து உண்மையிலே நல்ல பிளேயர். சரி எனிவேஸ் கமிங் பேக் டு அனமல். நீ தான் எடுத்துட்டணும் கோலிக்கு ஆர்சிபிக்கு ஏதோ உப்பு போட்டு வந்தேன் இருக்கேன். சரி என்ன அதான் எங்களுக்கு ஸ்டார்டிங்கே சால்ட் வந்து நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. சும்மா அவன் 50 போட்டான். பவர் பிளேக்குள்ளே ஆல்மோஸ்ட் 50 போட்டான். பவர் பிளேல 80 வந்துச்சு. வருண் சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட் ஓவர் வச்சு பொளந்து விட்டான். சரி வருண் வந்துட்டான் இனிமே அடிக்கடா நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க வேற ஸ்டாட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கானுங்கடா. வருண் சக்கரவர்த்தி விசஸ் கோலி, வருண் சக்கரவர்த்தி விசஸ் அதர் பேட்ஸ் ஓபனிங் பேட்ஸ்மேனும் போட்டானுங்க. பயமுறுத்துறானுங்க. செஞ்சு விட்டானுங்க. அவன் டவுன்ல 20 ரன் போயிச்சு வருண் சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட் ஓவர்ல 21 ரன். ஆமா பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஓவர்ல 21 ரன்ஸ். அதுக்கப்புறம் புல் பேக் பண்ணான். அடுத்து போட்ட 3 ஓவர்ஸ்மே ஆக்சுவலி டீசன்ட்டா போட்டான். கடைசில 4 ஓவர்கள 30 இல்ல அவன் அந்த 47 அவ்வளவு போற இம்பாக்ட் குடுக்கல நிறைய ஃபெயில் ஆயிருச்சு. ஆமா ஏன்னா இவனும் நரேனும் தான் ஹோல்ட் பண்ணனும் இன்னிங்ஸ் பவுலிங். எனக்கு ஏன் ரெண்டு சைடும் ஸ்பின் அடிச்சோம்ல இன்னும் டவுட்டா இருக்கு. நரேன் வருண் சக்கரவர்த்தி எடுத்து வந்திருக்கலாம். ஏன் வெங்கடேஷ் ஐயர் ஆல்ரவுண்டர் தானே அவர் என்ன ஆனாரு? அவன் பவுலிங் போட்டு நான் 2 வாட்டி தான் பார்த்திருக்கேன். ஒரு வாட்டி 30 ரன் அடிச்சுட்டான் ஒரே ஓவர்ல. அதுக்கப்புறம் அவனுக்கு பவுலிங் கொடுத்ததா சரித்திரமே கோலி ஓவர்ல ஆல்பி மார்க்கல் அடிப்பான் தெரியுமா? அதுக்கப்புறம் கோலி பவுலிங் போட்டானே அந்த செமிஃபைனல்ல வெஸ்ட் இண்டீஸ் கூட. என்ன சொல்றீங்க? ஐபிஎல் ஆமா அதுக்கப்புறம் ஐபிஎல் அவன் ஆல்பி மார்க்கலுக்கு போட்டதுக்கு அப்புறம் போட்டதே இல்ல. லிட்டரலி அந்த மாதிரி தான் வச்சு ஒரு ஓவர் 30 ரன் ரீச் பண்ணவன அடிச்சுட்டான். அதனால அது வந்து சிஎஸ்கே தோக்குற மேட்ச் தானே இது. அல்ல ஆர்சிபி ஜெயிக்கிற மேட்ச் நினைக்கிறேன். இல்ல சிஎஸ்கே ஜெயிச்சிருவாங்க. அந்த மேட்ச் ஜெயிச்சிருவாங்க. ஆனா ஆர்சிபி ஜெயிக்க வேண்டிய மேட்ச். கோலி ஜெயிக்க வேண்டிய மேட்ச் வந்து ஆஃப் கோர்ஸ் அப்படி சொல்ல ஆரம்பிச்சானா ஆர்சிபிக்கு நீ எதனா ஆனா இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிக்க வேண்டிய மேட்ச். அதனால மேட்ச் தோத்துட்டாங்க ப்ரோ. நான் ஹார்ட்ஸ்லாம் ஹார்ட் சம அது என்னமோ உண்மை. 18 என்னடா 18th கோலி ஜெர்சி நம்பர் 18 சீசன் 18. ஆனா 8 - 1 = 7. அந்த அதனால தலை வேற வந்திருக்க நாளைக்கு.
சரி ஏதோ சரி கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரைக் ரேட் ஏற்றி விடுவான்னு நினைச்சேன். ஆனா அவனையும் ஒரு தள்ளி அவுட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்டும் இல்ல பாசிட்டிவ் இம்பாக்டும் இல்ல. ப்ரோ கோலியே நான் அப்படிதான் நினைச்சேன். பார்த்தா இன்னைக்கு அவன் செம டிஃபரெண்டா ஆடினான். ஃபுல் அட்டாக்கிங் மட்டும்தான். ஆமாண்டா ஆக்சுவலி இன்னைக்கு பவர் பிளேயே நல்ல ஸ்கோர் தெரிஞ்சிட்டான். லைக் 2 6 3 6 வச்சு நல்ல. அதுக்கப்புறம் அவனுக்கு யூஸ்ஃபுல்லா ஆடுறது அப்படியே வந்துருச்சு. ஆனா அப்பயும் ஸ்கோர் பண்ணல பெருசா. கோலி வந்துட்டு ஒரு ஓவருக்கு ஒரு பவுண்டரி ஆல்மோஸ்ட் அப்படியே வச்சுட்டு. நான் அப்படிதான் நினைச்சேன் முதல்ல. சரி ஃபுல் அசால்ட் அந்த சைடு அடிச்சுட்டே இருக்கான், சரி இவன் வந்துட்டு இங்க ஹோல்ட் பேக் பண்ண போறான், ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுவான்னு நினைச்சேன். பட் அந்த கிளாசிக்கா அந்த 50 from 40 பால்ஸ் போட்டிருந்தானா மேபி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து டபுளா ஓடி. ஆனா இன்னைக்கு வந்து ஃபார்ம்ல இருந்தான் தலைவன், அதனால அடிச்சு இது பண்ணான். இன்னைக்கு சூப்பரா ஆடினான். பட் என்னன்னா இப்போ அவன் T20 இருந்து ரிட்டையர் ஆனதுனால ஐ திங்க் இன்னும் அவனுக்கு ப்ரெஷர் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஃப்ரீயா ஆடுறான். தலையாடலாண்டா அவன், பிரச்சனையே இல்லை அவனுக்கு. ஸோ ஐ திங்க் மத்தபடி ஸ்டேஸ்ல தான் சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. லைக் இவனுங்களே அடிச்சு முடிச்சுட்டானுங்க. ராணா கொஞ்சம் டீசெண்டா போட்டான் 2 ஓவர். அப்ப பட்டிதர் ஆக்சுவலி சூப்பர் ஆனாண்டா. பட்டிதர் வந்து குழந்து விட்டான் எல்லாத்தையுமே. போயிட்டான்ல 34 போயிட்டான். ரொம்ப கம்மி பால், 18 பாலோ 16 பாலோ தான் அடிச்சான். ஆனா பவுண்டரியா அந்த சைடு அவங்க கேப்டன் அடிச்சதுனால இந்த சைடு இந்த கேப்டன் ஏதாச்சும் பண்ணணும்ல. லைட்டா தோனி கேப்டன்சியா இருக்கும்போது 2008 மத்தபடி யாரா இன்னைக்கு ஏதாச்சும் மேட்ச்லயே உங்களுக்கு பிடிச்சது இல்ல யாரையாச்சும் பிடிக்காதது எவன் மேலயாச்சும் பண்ணணும் வச்சிருக்கீங்களா ரெஸ்ட் ஆஃப் தி சீசன்? எனக்கு வரணும்பா ஃபில்சால்ட் பண்ணணும்பா. ஃபில்சால்ட் மேலயா? ஏன்னா பட்லரை வந்து ஸ்டெப் டவுன் பண்ண வச்சானுங்க. கேப்டனாவா? பட்லர் இங்க வந்து ஓகே சாம்பியன்ஸ் ட்ரோஃபில நான் சொல்றேன். சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஒத்துக்கலாம். எனக்கு குருநாள் பாண்டியா மேல தான் வரணும். கொஞ்சம் ஓவரா பண்றேன் நீங்க. இல்ல ஓவரா பண்றனா பெர்ஃபார்மன்ஸ் தானே. இல்ல அதான் எப்படா ஒருத்தரை பார்த்தாலே அடிக்கணும் அந்த மாதிரிதான் இருந்தா எனக்கு. மத்தபடி அப்ரிசியேட் பண்ண வேண்டியதுன்னா யார் சொல்லலாம்? பட்டிதர், ஜிங்ஸ், ரஹானே நல்ல கேப்டன்சிடா பட்டிதர். நடுவுல மிட் ஓவர்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணி ரன்னை குறைச்சானா இல்லையா? புவனேஸ்வர் குமாரால தான் இவனுங்க இவ்வளவு நல்லா ஆடினது வந்து பெரிய விஷயம் தான். நல்ல பவுலிங் யூனிட் வச்சு ஆக்சுவலி பூவி மேலே நம்பிக்கை இல்ல பெருசா. டெத்ல யாரு போட்டா? டெத்ல எவனா போட்டீங்கன்னா ஹேசல்வுட் போட்டுட்டு இருந்தான். ஹேசல்வுட் போட்டான். ஹேசல்வுட் ஆக்சுவலி செம பெர்ஃபார்மன்ஸ் தான். லிவிங்ஸ்டன்லாம் போட்டான்டா ஒரு 2 ஓவர். லிவிங்ஸ்டன் ஒரு 2 ஓவரா ஒரு ஓவரா போட்டான். எஸ்டேஎல் ஒரு போட்டான்னு நினைக்கிறேன். அப்புறம் லிவிங்ஸ்டன் ஸ்பின் ஹேசல்வுட் அவனெல்லாம் போட விட்டானுங்க. 2 ஓவர் தள்ள விட்டானுங்க அவனுங்க. என்னன்னா ஏதாச்சும் ஆடி இருக்கலாம். ஐ திங்க் அதான் எப்பனா இன்னைக்கு நாங்க லாஸோட தொடங்கி இருக்கோம். ஆர்சிபி ஜெயிக்க ஆரம்பிச்சா ஜெயிச்சுக்கிட்டே இருப்பானுங்களே. இனிமே அவனுங்களை வச்சுட்டான்டா வாய. இவன் பஞ்சாப் ஃபேன் ஆச்சு. இவன் அடிக்கவும் முடியாது. நீங்க எல்லாரும் ஒரே இதுதான். இன்னொரு என்ன தோணுச்சுன்னா இந்த மேட்ச் தான் ஒரு மாதிரி 2 கேப்டனுக்கும் ஆறாவே இல்லைன்னு தோணுச்சு. ரஹானேக்கும் ஒரு ஆறா இல்ல, ரஜத் பட்டிதாருக்கும் ஒரு ஆறாவே இல்ல. இல்ல ரஜத் பட்டிதாருக்கு இல்லாது கோலிக்கு இருக்கிறதுனால அது ஒண்ணும் பண்ண முடியாது. கோலி சீரியஸா சொல்றேன்டா. கேமரா கோலி சைடு வச்சுக்கிட்டே இருக்கானுங்க, கேப்டன் சைடு வைக்காம. மேட்ச்க்கு முன்னாடி ஏதோ ஷாருக் கான் கோலி ஹூ இஸ் தி ரியல் கிங் ன்னு கேட்டுக்கிட்டு இருந்தானுங்க கமெண்ட்ரியில. சிஎஸ்கேக்கு வந்து போன சீசன்ல அப்படி வச்சாங்க. ஏன் வச்சாங்கன்னா கடைசி நேரத்துல தான் ருத்து கேப்டன் சொன்னாங்க. வந்து புரிஞ்சுக்கலாம். ஏன்னா தோனி வந்து வருஷம் ஃபுல்லா யாரும் பார்க்க மாட்டாங்க. ஐபிஎல் மட்டும் தான் வரான். அது தவிர எல்லா ஆட்லயும் வரான் நடுவுல. ஐ திங்க் நாளைக்கு என்ன மேட்ச்? அது தவிர இன்னொரு மேட்ச் இருக்கு நாளைக்கு ராஜஸ்தான் சரச் நினைக்கிறேன்ல. ராஜஸ்தான் ஆமா ரியான் பராக் கேப்டன் வேற இந்த வாட்டி நாளைக்கு மேட்ச்சுக்கு. அந்த பையன் என்னப்பா ஃபர்ஸ்ட் இனிஷியல் மேட்சஸ்க்கு மட்டும் ரியான் பராக் 3 மேட்ச்சுக்கு மட்டும் ரியான் பராக் கேப்டன். சஞ்சுக்கு ஏதோ இன்ஜூரியாமா? ஃபீல்டிங் பேட்டிங் மட்டும் தான் ஆடுவான் போல. இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ண போறாங்களா? வெறும் பேட்டிங் மட்டும் ஆடிட்டு போற மாதிரி. ஓ ஆமா நாளைக்கு மேட்ச் ஹார்திக் பாண்டியாவே இல்லடா. கரெக்ட், பேன் ஆயிருக்கான் நாளைக்கு அவன். இல்ல கேப்டன் மட்டும் பண்ண மாட்டாங்க, மேட்ச் ஆடுவாங்க. இல்ல மேட்சே ஆட முடியாது ஹார்திக். போன வருஷம் ஸ்லோ ஓவர் ரேட் இந்த வருஷம்
ஆமா அந்த ரூல் இந்த வருஷத்துக்கு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டானுங்களா? ஆனா அது சும்மா ஃபைன் மாதிரி போட்டு விட வேண்டியதானே, கேப்டனை மட்டும் பனிஷ் பண்ணி என்ன பண்ண போறானுங்க? இல்ல அது கேப்டன் தான் கடைசியில ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஏன்னா அவன் தான் பவுலர் ரொட்டேட் பண்றான். அவன் ஆக்சுவலா 2 மேட்ச் ஃபைன் வாங்குறான். அதுக்கப்புறம் தான் இது ஐ திங்க் டைரக்டா சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. நீ ஒரு ரிப்பீட்டடா பண்ணா சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவாங்க நினைக்கிறேன். எத்தனை மேட்ச்சுக்கு? ஒரு மேட்ச், நாளைக்கு மட்டும் தான். அப்போ அன்ஃபேரா இருக்குமே, சிஎஸ்கே ஈஸியா இருக்கும் போது. இந்தியன் டீம் பீட் பண்றாங்க. பும்ரா இல்லையா நாளைக்கு? பும்ரா இல்ல நினைக்கிறாங்க. அப்போ உண்மையிலே அன்ஃபேர் தானடா. செஹர் இருக்கான், 10th போல்ட் இருக்கான், 2 போல்ட் இருக்கா. சரி சிஎஸ்கே யார் இருக்கா சொல்ல பவுலர்? அஸ்வின் கிடையாது. ஆஷ்னா, நூர் அகமது, ஜடேஜா பேசே வரலையே என்ன இவன் பத்திரானா என்னடா ரங்க அச்சக்கு போட்ட கத்திரியா? கலீல் அஹ்மத் நல்ல சாய்ஸ் தான் இந்தியன் பவுலர்ஸ்ல. ரொம்ப மோசமான போட மாட்டான், பிகினிங் ஓவர்ஸ்ல நல்லா போடுவான். ஆமா, கலீல் அஹ்மதும் ஜடேஜாவும் எப்படி ஒரே டீம்ல வந்து நல்ல டைனமிக்கா இது வேற எங்கேயோ போகுது. ஆரம்ப வீடியோவே. நாளைக்கு ப்ரெடிக்ஷன் SRH vs RR என்ன யாரு ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? எங்க நடக்குது? SRH வரணும். அது தெரியல ஆக்சுவலி எனக்கு. SRH பேட்டிங் லைனப்ப பார்த்தா பயங்கரமா இருக்கு. சோ கண்டிப்பா அவனுங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க டார்கெட்டே 300ன்னு சொல்றானுங்க. சோ அதனால அடிக்கடி ஆளுங்க தானே அவனுங்க, மொத்த பசங்க எல்லாருமே வச்சிருக்கானுங்க. ஆமாண்டா, ஹெட் அபிஷேக் சர்மா, அதை விட்டா கிளாசன் வரா, எத்தனை பேர் இருக்கானுங்க. ஹைதராபாத்ல தான் மேட்ச். கண்டிப்பா SRH தான் வேணும் பண்ணுவாங்க. எனக்கும் பவுலிங் லைனப் இந்த தடவை முகமது ஷமி எடுத்துட்டானுங்கல்ல, சோ அதுவும் ஸ்ட்ராங் பண்ணிட்டானுங்க. ஷமி இருக்கான், ஆனா அக்ஷல் பட்டேல் தான் எனக்கு டவுட்டா இருக்கு. அவன் வந்துட்டு ஸ்லோவர் பாலா போடுவான், ஆனா அந்த கிரவுண்ட்ல வந்து அது ஒர்க் ஆகுமான்னு தெரியல. அவனுங்க RR பேசிக்கா ஜெய்ஸ்வாலும் சாம்சன் மட்டும் தான் ஆடணும். அவனுக்கு ஆடனா கஷ்டம் தான். அந்த நாளைக்கு அந்த வைபவ் அவர் ரெடி ஆடுறாரு. யார் அந்த 13 வயசு பையனா? சைல்ட் லேபர். ஆமா, அது 13 வயசுடா, அவனுக்கு 1 கோடி கொடுத்துட்டாங்க ஆப்ஷன்ல. அது நிறைய சொல்லலாம். வீட்டுல என்ன பிளாக் பண்ணி எல்லாம் பதுக்கி வச்சிருக்காங்க. மெதுவா எடுப்போம். சரி, அப்படின்னா SRH RR வந்து என்ன ரெண்டு டீம் ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? சொல்றான் யாருக்காக சொல்ல? அந்த அக்காவை நான் பார்ப்பேன். அந்த அக்கா பேர் எனக்கு காவியா அக்காவை. ஓகே, நீ எல்லாம் பாரு. இவன் தான் நான் இந்த சீரிஸே எடுத்து நிறுத்த போறான். ஆடிதான் இந்த பாட்காஸ்ட் எடுத்து நிறுத்த போறான். என்னோட இம்பாக்ட் பிளேயர் நாளைக்கு ஒருத்தர் வருவான், எல்எஸ்டி ஃபேன் ஒருத்தர் வருவான். SRH RR இன்னொரு மேட்ச் CSK மும்பைல. யாரா சொல்லுங்க? CSK மும்பைல 3 CSK ஃபேன்ஸ். எத்தனை பேர் இருக்கீங்க? 2 CSK ஃபேன்ஸ் இருக்கீங்க. 3 பேர் ராடி. அது நீ ஜெயிச்ச டீம் போக கூடாது, ஒரு டீமை போய் ஜெயிக்க வைக்கணும். டெல்லி எடுக்கறியா? தெரியாது, யாருன்னு தெரியாது. நீயே கேப்டன் தான் சொல்லுங்க. அது மாதிரி கூட தெரியாது. இல்ல இந்த வாட்டி யாரு கப் அடிப்பான்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க எல்லாரும்? ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு அப்புறமா இல்ல லைக் ஆன் தி பேப்பர். ஜெனரலா சரி சரி, நீயே சொல்றா சுக்கி ஃபர்ஸ்ட். நிறைய செக் பண்றான் கன்ஸ், அத நீங்க பார்க்கணும். ஆன் பேப்பர் பாக்கும்போது, பட் இட் ஆல் டிபெண்ட்ஸ். ஆன் பேப்பர் வந்து SRH probably have a chance. Let's one. நானா யோசிக்கிறேன் SRH. எனக்கு ஏதோ அவனுங்க இந்த வாட்டி அவ்வளோ லைக் பேட்டிங் ஆடுவானுங்க, ஆனா எல்லா மேட்சும் ஒர்க் ஆகாதுன்னு தோணுது. போன வருஷம் ஒர்க் ஆன மாதிரி அத்தனை அவ்வளவு ஃப்ரீ. அவங்களுக்கு பாதி மேட்சஸ் ஒர்க் அவுட் ஆனா கூட கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ் போயிடுவானுங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அது வச்சுக்கலாம். ஆனா நடராஜன் இல்ல, டெத்ல போட யாரு போடுவா? ஹர்ஷல் பட்டேல் தானே. ஹர்ஷல் பட்டேல், ஷமி, பேட் கமின்ஸ் 3 பேர் இருக்காங்க. கமின்ஸ் ஒரு ஓவர் போடுவாங்க டெத்ல. ஷமி கூட எனக்கு இன்னும் ஃபுல்லா ட்ரஸ்ட் வரல. லைக் சாம்பியன்ஸ் ட்ரோஃபில ஃபுல் இதுல வரலன்னு நினைக்கிறேன் இன்னும். பட் சரி, for any inexperienced Indian bowler, Shami is always அது உண்மைதான். SRH நல்ல பிக் தான். ஐ திங்க் மேபி
ஒருவேளை ஆர்சிபி ஜெயிப்பாங்களோ 18 சான்சஸ் இருக்கு. இல்ல But, இப்படி I mean, the way- டீம் பேலன்ஸ்டா தான் இருக்கு. பட் ஆனா ஸ்பின்னர் சைட்ல தான் ஐ டோன்ட் நோ. குரோனல் பாண்டியா இஸ் நாட் அ கிரேட் ஸ்பின்னர். பட் மத்த டிபார்ட்மெண்ட்ல தே ஆர் பேலன்ஸ்ட் ஆக்சுவலி இந்த தடவை. சொல்லு ஆர்சிபி ஃபன். இல்லடா புவனேஸ்வர் குமார் உள்ள வந்துட்டாருன்னா வந்து ஒரு 2 மேட்ச் செட் ஆயிடுச்சுன்னா நாங்க சொல்லலாம். அதோட ஸ்பின்னர் மட்டும் தான் அவங்களுக்கு பிரச்சனை. எனக்கு என்னமோ சிஎஸ்கே அடிச்சிருவாங்கன்னு தோணுது. என்னன்னு தெரியல. லாஸ்ட் அந்த சைடு ஒரு ஜிக்ஸ் போட்டாச்சு, இந்த சைடு ஒரு ஜிக்ஸ். அதான் இல்லடா என்ன மேட்டர்னா ஸ்பின்னர் பயங்கரமா வச்சிருக்கானுங்க. 7 மேட்ச் சென்னையில ஆடானுங்க. சென்னை மேட்ச் எல்லாம் அதே சென்னையில நடக்கிற எல்லா மேட்சும் போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். இவனுங்க ஒருத்த ஒரு 150 மேல அடிக்க விட மாட்டானுங்க ஸ்பின் பிச்சா கொடுத்து. கரெக்ட் ஒரு 12 ஓவர் 100 அஹமத் அஸ்வின் இன்னொருத்த யாரா ஜடேஜா. எனக்கு இவனும் பிளேயிங்ல அவன் இருப்பானான்னு டவுட்டா இருக்கு. கண்டிப்பாடா சென்னையில கண்டிப்பா இருப்பான்டா. சென்னைனா ஆடுவான். வேற யார் ஆடுவாங்கிற? ரச்சின் ரவீந்திராவும் போடுவான். 2 பேட்ஸ்மேன். ஆமா கண்டிப்பா பத்திரனா அவனையும் யூஸ் பண்ணுவானுங்க. அவனை ஃபுல் டைம் பவுலராவே யூஸ் பண்ணிட்டு இருந்தானுங்க நியூசிலாந்து. T20ல ஃபுல்லா போடுவானா? அது சென்னையில ஏற்கனவே 3 ஸ்பின்னர் நல்லா இருக்கானுங்களா? எனக்கு ரச்சின் குடுக்குற அளவுக்கு எல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ரச்சின் கான்வே 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? எனக்கு 2 ஆடிடுவானுங்கன்னு தோணுது. அவன் பத்திரானா கண்டிப்பா ஆடி ஆகணும். பத்திரானா 100 இல்லனா சாம் கரன் மேபி ஆடலாம் ஒருத்தவங்க பதிலா. சாம் கரன் இருக்கா. அதுக்கப்புறம் நேத்தன் எல்லிஸ். இவன் சாம் கரன் தான் போவேன் 100 அஹமத் பதிலா. பேட்டிங் ஆப்ஷன் 100 அஹமத் பதிலாவா? கம் ஆன் ப்ரோ. ரச்சின் ஒரு கான்வே பதிலா மேபி. சாம் கரன் நம்பவே முடியாது மச்சான். வந்து ஓகே 100 அஹமத் சமையா போறான். ரஷீத் கானோட இப்போ ரீசெண்டா நல்லா போட்டுருக்கான்டா. ஒரு லாஸ்ட் போடுவான். பட் எனக்கு அந்த பேட்டிங் ஆப்ஷன் நல்லா உறுத்துது கொஞ்சம். தோனியே 5-6 விக்கெட் வந்தப்ப தானே வருவான் இல்லையா? 5 விக்கெட் வந்தப்ப தானே வருவான். 6 விக்கெட் வந்தப்ப வருவானா? அப்போ நாளைக்கு என்ன நம்ம இப்படி யோசிக்கிறோம். தலை ஒரு டிஃபரெண்டா யோசிச்சு வச்சிருப்பாரு. அது இல்லடா ஒரு பிளேயிங் 11ல ஏதாச்சும் ஒரு மாற்றம். அதிக. ஆனா மும்பையும் நல்ல டீம் வச்சிருக்கு. மும்பை சம டீம் வச்சிருக்காங்க. மும்பையும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா it depends on Bumrah's fitness also. Bumrah is their core bowler, so Trent Boltக்கும் வயசாயிடுச்சு கொஞ்சம். So I don't know if he can perform at his best. அது கரெக்ட். பும்ராவும் பாதி டோர்னமெண்ட் ஆடலன்னா அப்புறம் அவங்களுக்கும் பவுலிங் கஷ்டம் தான். பேட்டிங் ஆஃப் கோர்ஸ் கடப்பாரியா இருக்கானுங்க. இல்ல அவனுங்க அதான் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 மேட்சஸ் 4 மேட்சஸ் கூட வேணும்னே பிரம்மா ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறமா இருக்குவானுங்க. அவனுக்கு எப்பயும் தான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 மேட்ச் தோத்துட்டு தான் வருவானுங்க. கடைசியில வந்து தோத்துட்டு அதுக்கப்புறம் மும்பைல நடக்கிற மேட்சஸ்ல பாத்துக்கலாம் போனுங்க. அப்புறமா பும்ரா வந்து வருவாங்க. அப்புறம் தான் காசு இறக்குவாங்க. எடா சிஎஸ்கே ஃபேன்ஸ் பேசிட்டு இருக்கேன். அப்படி சொல்லி ஆகணும். உமன் ஐபிஎல் வேற ஜெயிச்சிருக்காங்க. ஆமா நான் வேற எல்லா மேட்சும் பார்த்தேன் உமன்ஸ் ஐபிஎல்ல. ஃபைனல் வந்துட்டு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. டெல்லி பாவண்டா. டெல்லி தொடர்ந்து 3 ஃபைனல் 3 டைம் இன் a row டெல்லி தோத்தது. அதனால மேபி டெல்லி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது ஃபைனலா. ஓகே நான் சொல்லிட்டேன். நான் எனக்கு தெரிஞ்சு நான் யாரை சொன்ன கடைசியில 3 டீம் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். சென்னை எந்த டீம் ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன். சரி என்ன கேட்டா ஆக்சுவலி மும்பைடா. அவனுங்க நிறைய வருஷமா அடிக்கல வேற. இந்த வருஷம் அந்த வெறிய தீர்ந்து அடிச்சிருவானுங்கன்னு நினைக்கிறேன். அம்பையர் இந்த அம்பானி யாருக்கும் ரீசெண்டா ஃபார்ம்ல இருக்கான். புதுசா இறக்கிட்டு இருக்கான். ஸோ மும்பை நினைக்கிறேன். யாரு சொன்னோம்? அண்ணாமலை ஆதி நீங்க தான் சொல்லணும் கடைசியா. ஓகே சொல்றா ஆதி. இப்பதான் டீம் பேர்லாம் பாத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சொல்ற மாதிரி ஆக்சுவலா எஸ்ஆர்எச் வந்து செம ஸ்ட்ராங் கண்டெண்டரா இருப்பானுங்க. சோ ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னடா கோல்டி செட் உள்ள ஓட்றீங்க ஆடியன்ஸ்ல? டேய் நிறுத்துடா டேய். ஏய் கடைசில என்ன சொன்னாங்க? எஸ்ஆர்எச்னால ஆர்சிபி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கானா? இல்லடா அது லைட்டா போட்டா தெரியாதுன்னு நினைச்சேன். ஓகே அப்படியே ஸ்னீக் பண்ணா. ஆர்சிபி 18 சீசன். அந்த ஜெர்சி 18 பிளேயர் தான் 18th கப் அடிப்பாருன்ற.
நல்ல நல்ல விஷயம். ஆதி சொல்றா கடைசியா. சிஎஸ்கே தெரியாது எனக்கு, சிஎஸ்கேன்னு சொல்லிக்குவோம். தெரியாதுன்னா என்ன உனக்கு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கோம், ஏதாச்சும் ஒண்ணு சொல்லு. சிஎஸ்கேனா சரி யார் கூட ஆடி ஜெயிப்பாங்க ஃபைனல்ல? தோனியோட அடி. தோனி வந்து சிஎஸ்கே அகைன்ஸ்ட் தான் ஆடுவாருன்னு சொல்றீங்களா பாலுகுரு? நான் சொல்ல ஆதி சொல்றாரு. ஆர்சிபி சொல்லுவோம். ஆர்சிபி சிஎஸ்கே வந்து நல்லா இருக்கும். ஆமா ஜாலியா அடிச்சிட்டு போயிடுவேன் கப்ப, பிரச்சனையே இல்ல. நல்லாதான் இருக்கும் உங்களுக்கு. அது சில சமயம் நல்லா இருக்கும். அப்படியே அதை ரீக்ரியேட் பண்ணலாம். அந்த சுக்கியோட வீடியோ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இன்டர்வியூ ஒண்ணு ஸ்டேடியம் நின்று லாலிபாப் சாப்பிடுங்கடா, ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க அவங்க அவன் அடிக்கிறான், அவங்க ஊர்ல போய் அவன் அடிக்கிறான் எப்படின்னு தெரியல. நிஜமான பால்ஸ் ஆஃப் ஸ்டீல் தான் இருக்கு. அன்னைக்கே அடி வாங்கி இருக்க வேண்டியது தப்பு. பாக்குறவங்க வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கடா. லிங்க் வந்து பயோல அட்டாச் பண்ணிடுறோம். அந்த லிங்க் குருஜி ஒன்னு பேசினால ஒரு லிங்க் அதெல்லாம் அட்டாச் பண்ணி விடுவோம். ஐ திங்க் ஆமா டிராக் ஆயிடுச்சு. எனிவேஸ் அவ்வளவுதான். நாளைக்கு மேட்சுக்கு அப்புறம் சந்திக்கலாமா? கண்டிப்பா. இன்னைக்கு 5 பேர் வந்திருக்கீங்க, நாளைக்கு எத்தனை பேரு தெரியல. நான் வரேன் தனியா. நான் வரேன், கிளம்புறேன். அண்ணாமலை கண்டிப்பா எல்லாரும் ஒரு ப்ரே ஃபார் அண்ணாமலைன்னு கமெண்ட்ல போட்டுருங்க. ப்ரே ஃபார் அவன் ஒரு பயங்கரமான சர்ஜரி இருக்கு நாளைக்கு. நாளைக்கு மண்டே சொன்னாங்க. மண்டே நாளைக்கு போட்டா தானே மண்டே அவனுக்கு வந்து பழிக்கும். இல்லைன்னா மண்டே போட்டானுங்கன்னா சரி. எதுக்கு இதெல்லாம் பேசி